தேவன் தன்னுடைய ஜனங்கள் இஸ்ரவேலர்கள் எகிப்து தேசத்தில் அடிமையாக இருக்கும் பொழுதே அவர் என்ன செய்தார்னா ஒரு சில வாக்குத்தத்தத்தை கொடுத்தார். அதற்கு முன்பதாகவே கொடுத்தார். ஆபிரகாம் கிட்ட ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுத்தார். உன்னுடைய சந்ததிக்கு நான் என்ன செய்வேன், கானான் தேசத்தை நான் உங்களுக்கு கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி வாக்குத்தத்தத்தை கொடுத்தார். என்னவோ இன்னைக்கு ஃபுல்லாக வாக்குத்தத்தத்தை வார்த்தைகளை வைத்து தான் ஆராதனையிலிருந்து எல்லா பாடல்களும் இருக்கு. ஓகே, ஆபிரகாமுக்கு ஒரு வாக்குத்தத்தத்தை அவர் கொடுத்தார். உன்னுடைய சந்ததி என்ன செய்யப்படும், இந்த தேசத்தை, வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்தை அவர்கள் சுதந்திரித்துக் கொள்வார்கள் அப்படின்னு சொல்லி ஒரு வாக்குத்தத்தத்தை அவர் கொடுத்தார். எடுத்து நம்மளோட திருப்பி வாசிப்போம். ஆதியாகமம் 15வது அதிகாரம் 21வது வசனத்தை ஒருவரும் மற்றொருவர் ஆதியாகமம் 17:8 எடுத்து வைத்து கொள்வோம். வாசிப்போனமா. ஆபிரகாமுக்கு அவர் வாக்குத்தத்தம் பண்ணினார், நான் இந்த தேசத்தை கொடுப்பேன்ட்டு. அவருடைய சந்ததிக்கும் அந்த வாக்குத்தத்தத்தை நினைவூட்டி சொல்லுகிறார், நான் இந்த தேசத்தை உன்னுடைய சந்ததிக்கு கொடுப்பேன் அப்படின்னு சொல்றாரு. வாசிங்க 17:8. சொல்லிட்டாரு, அவரோட சந்ததிக்கும் சொல்லிட்டாரு, உன் சந்ததிக்கு நித்திய சுதந்திரமாக இந்த கானான் தேசத்தை, நீ எங்கெல்லாம் பரதேசியா இருந்தையோ இந்த தேசத்தை நான் உன்னுடைய சந்ததிக்கு என்ன செய்வேன், கொடுப்பேன்னு சொல்லி ஒரு வாக்கு தத்தத்தை கொடுத்துட்டார். வாக்கு தத்தத்தை பெற்று பல வருடங்கள் ஆயாச்சு. இப்போ ஏறத்தாழ ஒரு 430 வருஷம் கடந்து, அதுக்கப்புறம் ஒரு 40 வருஷம் கடந்து தான் அவங்க அந்த வாக்கு தத்தத்தை சுதந்திரித்தாங்க. ஆனா அந்த வாக்கு தத்தத்தை சுதந்திரிக்கிறதுக்கு முன்பதாக 430 வருஷம் அடிமைகளாய் இருந்து திருப்பி அவங்க அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை ஆகி 2 வருஷம் கழித்து அவங்க வந்து நிற்கக்கூடிய இடம் தான் காதேஷ். இப்போ இந்த காதேஷ்ல நின்றுக்கிட்டு தான் 2 வருஷம் தான் இருக்கு. காதேஷ்ல நின்றுக்கிட்டு தான் இப்போ என்ன செய்றாங்க, போய் வேவு பார்த்துட்டு வருவோம். நம்ம சுதந்திரிக்க போற தேசம், தேவன் நமக்கு கொடுக்கக்கூடிய தேசம் எப்படிப்பட்ட தேசம் சொல்லி வேவு பார்ப்பதற்காக கோத்திரத்துல ஒரு ஆளாக தேர்ந்தெடுத்து மொத்தம் 12 பேர்த்த அனுப்புனாங்க. 12 பேர்த்த அனுப்பினா 12 பேரும் திரும்பி வந்தாங்க. அதுல நம்ம எல்லாருக்கும் தெரியும், 10 பேர் ஒரு ரிப்போர்ட் கொடுத்தாங்க. என்ன ரிப்போர்ட் கொடுத்தாங்க? நெகட்டிவ் ரிப்போர்ட் கொடுத்தாங்க. நம்ம என்ன செய்ய முடியாது, போக முடியாது. அவங்களுடைய பார்வைக்கு நம்ம வெட்டுக்கிளி போல இருக்கிறோம், அவங்க நம்மளை நசிக்கிடுவாங்க, நம்ம அவங்க பெருத்த ஜாதியா இருக்கிறாங்க, பலவான்களா இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு பயமுறுத்தக்கூடிய ஒரு ரிப்போர்ட்டை தான் 10 பேர் கொடுத்தாங்க. அதுல 2 பேர் அடுத்ததா ஒரு ரிப்போர்ட் கொடுத்தாங்க. அந்த ரிப்போர்ட் எப்படிப்பட்ட ரிப்போர்ட், நாம் எளிதாய் அவர்களை ஜெயித்தடலாம், நாம் எளிதாய் அவர்களை ஜெயித்தடலாம். தேவன் நமக்கு என்ன செஞ்சிருக்கிறாரு, நம்மோடு இருக்கிறார், அந்த தேசத்தை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஆகையினால் நம்ம என்ன செய்யப்பட வேண்டாம், பயப்பட வேண்டாம், எளிதாய் ஜெயித்தடலான்னு சொல்லி 2 பேர் மாத்திரம்தான் பாசிட்டிவான ஒரு ரிப்போர்ட் கொடுத்தாங்க. மீதி 10 பேர் ஒரு நெகட்டிவ் ரிப்போர்ட்டை கொடுத்தாங்க. இப்போ இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன செஞ்சிட்டாங்க, கொஞ்சம் தயக்கம். என்ன தயக்கம், தேவன் கொடுத்த வாக்குத்தத்தம் பண்ணின தேசத்தை போகலாமா வேண்டாமா அப்படிங்கிற ஒரு சின்ன தயக்கத்தில் இருந்தாங்க இஸ்ரவேல் ஜனங்கள். இதெல்லாம் எப்போ நடக்குது அப்படின்னா, எகிப்திலிருந்து விடுதலை ஆகிய 2 வருஷம் முடிந்த கையோடு இது நடக்குது. ஸோ அந்த இடத்துல அங்க இருந்து அடுத்ததாக அவங்க போக வேண்டிய இடம் தான் கானான் தேசம். ஆனால் அவங்க பயந்தாங்க. பயந்த மாத்திரத்தில் அந்த இடத்துல இருந்து அப்படியே ஒரு சுற்றி ஒரு 38 வருஷம் கழிச்சு மறுபடியும் அங்கே தான் வந்து நிற்கிறாங்க. நல்லா பார்த்துக்கணும், முதலாவது எங்கே ஆரம்பிக்கிறாங்களோ அங்கே தான் அடுத்ததா ஒரு 38 வருஷம் கழித்து மறுபடியும் அங்கே தான் வந்து நிற்கிறாங்க. நின்று தான் கானான் தேசத்தை
சுதந்திரிக்க போறாங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்போ முதலாவதாக அவங்க நின்று அந்த ஃபர்ஸ்ட் ஃபேஸ் இந்த இடத்துல தான் நம்ம தியானிக்க போறோம். உங்களோட வேதாகமத்தை என்னாகமமுடைய புஸ்தகத்துக்கு திருப்புவோம். என்னாகமம் 14வது அதிகாரம் 40வது வசனம். என்னாகமம் போதும். இந்த 40வது வசனம் ஆரம்பிக்கும் பொழுது எப்படி ஆரம்பிக்குது அப்படின்னு சொன்னா, அதிகாலமே அவர்கள் எழுந்திருந்து. ஓகே, அதிகாலை, அதுல மட்டும் நம்ம கொஞ்சம் தியானத்தை நம்ம அடுத்த வார்த்தைக்குள்ளாக போவோம். அதிகாலை வேதாகமத்தை நீங்க புரட்டுனீங்க அப்படின்னு சொன்னா, அதிகாலையில் என்னை தேடுவீர்கள் ஆனால் கண்டடைய மாட்டீர்கள். இன்னொரு இடத்துல சொல்றாரு, அதிகாலையில் தேடுவீர்கள் என்னை கண்டடைவீர்கள். அப்போ நீதிமொழிகளை சொல்லும் போது சொல்றாரு, அதிகாலையில நீங்க என்ன தேடுவீங்க ஆனா கண்டடைய மாட்டீங்க. அந்த சாப்டரை வச்சிருவோம். ஏன்னா அது ஒரு கண்டிஷன்ஸ். என்ன கண்டிஷன்னா, நான் உங்களை கை நீட்டி நான் அழைக்கும் பொழுது நீங்க என்ன செய்யல, என்னண்டே வரல, எனக்கு முதுகை காட்டினீங்க. ஆனா ஆபத்து உங்களுக்கு சூறாவளி போல் வரும் பொழுது நீங்க அதிகாலையில எழுந்து என்ன தேடுவீங்க. அப்ப நான் உங்களை செவி கொடுக்க மாட்டேன், நீங்கள் கண்டடைய மாட்டீர்கள் சொல்றார். அந்த கண்டிஷன்ஸை வச்சிருவோம். நார்மலா அதிகாலையில் தேடுகிறவர்கள் என்னை கண்டடைவது. ஏன் அதிகாலை அப்படி, என்ன அதிகாலையில முக்கியம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதிகாலை அப்படிங்கிறது தேவனோடு பண்ணக்கூடிய உடன்படிக்கையின் நேரம். அதிகாலை, ஹல்லேலூயா. அதிகாலை என்பது நம்மளோட செய்தி அது அல்ல, பட் சொல்லணும்னு தோணுனால சொல்றான். அதிகாலை என்பது தேவனோடு பண்ணக்கூடிய உடன்படிக்கையின் நேரம். அது ஆபிரகாம் ஈசாக்க எப்போ கூட்டிட்டு போனாரு? அதிகாலையுமே எழுந்து. அப்போ அதிகாலை என்பது தேவனுக்காக பலியிடக்கூடிய ஒரு நேரம் அதிகாலை. ஹல்லேலூயா. தேவனோடு நான் செய்த பொருத்தனையை நிறைவேற்றக்கூடிய நேரமும் அதிகாலை. அதனாலதான் அதிகாலையிலே அப்படிங்கிறது எங்கெல்லாம் வருதோ அதெல்லாம் கொஞ்சம் ஒரு முக்கியமான ஒரு இது. அதிகாலையில எத்தனை பேர் அதிகாலையில பார்த்துருக்கீங்க? நான் ஜெபிச்சீங்களான்னு கேட்க மாட்டேன். எத்தனை பேர் அதிகாலையை பார்த்துருக்கிறீங்க? ஓகே, பார்த்துருக்கீங்களா? அதிகாலையில பார்த்துருக்கீங்களா? பார்க்காதவங்க தயவு செய்து அதிகாலையா பார்க்க முயற்சி செய்யுங்க. ஓகேவா? ரெண்டாவது, நீங்க என்ன செய்யணும், அதே அதிகாலையை பார்த்துட்டீங்க அப்படின்னு சொன்னா அந்த அதிகாலையில ஜெபிக்க முயற்சி செய்யுங்க. ஓகேவா? அதிகாலையில தேடுகிறவர்களுக்கு ஒரு புதிய கிருபை உங்களுக்கு கிடைக்கும். ஹல்லேலூயா. அதிகாலையில ஜெபிங்க. அது உங்களுடைய ஆத்துமாக்களுக்கும் குடும்ப சமாதானத்துக்கும் நல்லது. ஓகே, அதிகாலையில் அவர்கள் எழுந்து நாங்கள் பாவம் செய்தோம் அப்படின்னு சொல்லி வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட இடத்திற்கு போவோம் சொல்லி என்ன செய்றாங்க, ஏற துணிந்தார்கள். மலை உச்சிக்கு ஏறுறாங்க. இந்த மலையில யார் இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா, கானானியர் இருக்கிறாங்க. வாசிங்க 41, 42, 43 இருந்து அப்படியே வாசிங்க. தொடர்ந்து 45 வரைக்கும் வாசிங்க. என்ன வார்த்தை அது? ஓர்மா. செய்தியின் தலைப்பு ஓர்மா. ஹல்லேலூயா. ஓகே, எதுக்கு இதை முழுவதுமாக வாசிக்க சொன்னோம்னு சொன்னா, அந்த சாராம்சம் உங்களுக்கு தெரியணும். இப்போ இவங்க எங்க வந்திருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா, காதேஸ்ங்கிற இடத்துக்கு வந்தாச்சு. தேவன் வாக்குத்தத்தை நமக்கு கொடுத்தாச்சு. இந்த தேசத்தை நீங்க சுதந்திரித்துருவீங்கன்னு சொல்லி கொடுத்தாச்சு. இப்போ அவங்க என்ன செய்றாங்கன்னு சொன்னா, 41வது அதிகாரத்துல 41வது வசனத்துல வாசித்தோம். அவங்க என்ன செய்றாங்க, போகணும்னு முயற்சி பண்றாங்க. மலைக்கு மேல ஏறுறாங்க. மலையில யார் இருக்கா? கானானியர் இருக்கிறாங்க. வேற இன்னொரு ஜாதி, என்ன ஜாதி இருக்கு?
அமலேக்க 2 ஜாதி இருக்கு. ஓகே, ஆனா இவங்க வசனம் சொல்லுது 40வது வசனம் என்ன செய்தாங்களா? பாவம் செய்தோம். அதிகாலையிலே நாங்கள் எழுந்திருந்து நாங்கள் பாவம் செய்தோம். இதுதான் நம்மளுடைய வாழ்க்கை அப்படியே குறிப்பிடுது. என்ன செய்றாங்க? அறிக்கையிடுறாங்க, நாங்க பாவம் செய்தோம். அறிக்கையிடுறாங்க, நல்லது பாவம் செய்தோம் அறிக்கையிடுறாங்க. ஆனா அறிக்கையிட்ட உடனே என்ன செய்றாங்க? அடுத்தது போக துணிந்தார்கள். அடுத்தது என்ன சொல்லுது? வசனத்தை நீங்க வாசித்தீங்கன்னா, தேவன் கட்டளையிடாத காரியம். 41வது வசனம், மீறுகிறது என்ன? வாசிங்க அந்த வசனத்தை மறுபடியும். மோசே அவர்களை நோக்கி, நீங்கள் இப்படி கர்த்தரின் கட்டளையை மீறுகிறது என்ன? இது உங்களுக்கு வாய்க்காது. இப்ப மோசே சொல்றாரு, தேவன் சொல்லாத, தேவன் கட்டளையிடாத காரியத்துக்கு நீங்க ஏன்பா துணிந்து போறீங்க? ஆனா இவங்களுடைய மனநிலை என்ன? நம்ம பாவத்தை என்ன செஞ்சாச்சு? அறிக்கையிட்டாச்சு. பாவத்தை அறிக்கையிட்டாச்சு. வசனம் சொல்லுது, பாவத்தை அறிக்கையிடுகிறவன் இரக்கம் பெறுவான், வாழ்வடைவான். சோ நம்ம பாவத்தை அறிக்கையிட்டாச்சு, ஒரு திருப்தி அடைஞ்சாச்சு அவங்க. ஆனா பாவத்தை செய்து அந்த பாவத்தை அறிக்கையிட்ட பிறகு உடனடியாக தேவனுடைய வார்த்தைய மீறுகிற அனுபவம் இப்ப யாருக்கு இருக்கு? இஸ்ரவேல் ஜனங்களுக்கு இருக்கு. வாக்குத்தத்தம் அவர் வாக்குத்தத்தம் கொடுத்துட்டாரு. இந்த தேசம் உங்களுக்கு தான் கொடுத்துட்டாரு. அவர் இவங்களுக்கு கொடுக்கல, இதற்கு முன்பதாக ஆபிரகாம் காலத்திலே கொடுத்துட்டாரு. ஆனா வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்தை கொடுத்த பிறகுதான் இவங்க பொறுமையா காத்திருக்கிறாங்க, அடிமைகளா இருக்கிறாங்க. ஏன்னா தேவனுடைய வேலை, வர்ஷிப்ல என்ன சொன்னீங்க? ஆன் ஹிஸ் டைம், அவருடைய வேலை, சரியான வேலை வரும் பொழுது அவர் கொடுப்பார். அது வரைக்கும் என்ன செய்யணும்? காத்திருக்கணும். அது வரைக்கும் காத்திருக்கணும். அபிஷேகம் பண்ணியாச்சு, தாவீதுக்கு அபிஷேகம் பண்ணியாச்சு. பண்ணின உடனே அவரு ராஜாவா மாறல, அபிஷேகம் பண்ணி ராஜாவாக மாறல. அரண்மனையிலேயே பிறந்தவர் தான் மோசே. ஆனா அந்த ஜனங்களை வழி நடத்துவதற்காக உடனடியா அவர் என்ன செய்யல? பொறுப்பா கொடுக்கல. அவர் 40 வருஷம் அழைத்து, மீதியான் தேசத்துல அழைத்து அங்க வச்சு அவர் அனுபவங்களை கற்றுக் கொடுத்து பிறகுதான் கொடுக்கிறாரு. அப்போ தாமதம்ங்கிறது ஆசீர்வாதம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்மளோட வாழ்க்கையில ஒரு சில தாமதங்கள் ஏற்படலாம், ஆனா அந்த தாமதம் ஏற்படுறது நன்மைக்காக இருக்கும். ஹல்லேலூயா. தாமதம்ங்கிறது தடை அல்ல. தாமதம் என்பது தடை அல்ல. ஹல்லேலூயா. நிறைய பக்கத்துல இருக்கவங்கள கைகளை குலுக்க. ஏன்னா யாரும் விஷ் பண்ண மாட்டேங்கிறீங்க. கையா குலுக்க சொல்லுங்க. தாமதம்ங்கிறது தடை அல்ல. தாமதம்ங்கிறது என்னது? தடை அல்ல. தேவன் நமக்கு தாமதமா தான் செய்யறாரு, தடையா இருக்கல. ஹல்லேலூயா. இப்போ இவங்க என்ன செய்றாங்க? வாக்கு பண்ணப்பட்ட தேசம் தானே, நம்ம நேரா போயிருவோமே அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில என்ன செய்றாங்க? நேரா போக ஆரம்பிக்கிறாங்க. ஆனா அவங்களுக்கு உண்டான ஒரு திருப்தி என்னன்னா, நான் பாவம் செஞ்ச அறிக்கையிட்டு இப்ப தேவன் எனக்கு என்ன செய்வாரு? ஜெயத்தை கொடுத்துருவாரு. தருவேன்னு சொன்னார்ல, நான் துணிஞ்சப்ப போலாம், எனக்கு கிடைச்சிரும். ஏன்னா நான் பாவத்தை அறிக்கையிட்டேன். நம்மளோட வாழ்க்கையில கூட நம்ம அநேக நேரம் பாவத்தை அறிக்கையிட்டுறோம், உடனே அடுத்த பாவத்தை செஞ்சிடறோம். பாவத்தை அறிக்கையிட்டுறோம், உடனே பாவத்தை செஞ்சிடறோம். எப்படிப்பட்ட ஒரு அனுபவம் பாருங்க. பாவத்தை அறிக்கையிடுறது, உடனே பாவத்தை செய்வது. கிருபை அவர் நமக்கு கொடுத்திருக்கிறது, பாவத்தை மேற்கொள்ளுவதற்காக கிருபையை கொடுத்திருக்கிறார். பாவத்தை அவர் பாவத்தை மன்னித்த பிறகு நம்ம நினைச்சிடக்கூடாது, அவரை மன்னித்து அவர் அளித்த கிருபைங்கிறது அடுத்த பாவத்தை நான் செய்யறதுக்கு உண்டான பெர்மிஷன் நினைச்சிடக்கூடாது. பெர்மிஷன் அல்லது. நான் பாவம் செஞ்சுட்டேன், தேவனை நான் மன்னிச்சிட்டாரு, இப்ப நான் அடுத்ததா பாவம் செய்யலாம் அப்படின்னு நினைக்கிறது அது தவறு. அப்போ தேவன் மன்னிப்போம் கிருபையும் நீ அடுத்த பாவம் செய்யலான்னு சொல்லக்கூடிய ஒரு பர்மிஷன் அல்லது. அதனால புரிஞ்சுக்கணும், அது நம்ம அந்த பாவத்தை மேற்கொள்ளக்கூடிய தேவ பலன். அதுதான் சொல்றது. கிருபைங்கிறது என்னது?
தேவ பலன். ஹல்லேலூயா. நான் இன்னைக்கு ராபோஜனை எடுத்துட்டேன். நான் என் பாவத்தெல்லாம் அறிக்கைட்டாச்சு, தேவனோடத்தில் இப்போ நான் ஒப்புரவாயாச்சு. ஒப்புரவானதுக்கு அப்புறம் ராபோஜன் எடுத்த பிறகு சனிக்கிழமை அதிகாலையிலிருந்து நான் பாவம் செய்யலாம். அப்படியா? அப்படி இல்ல. பாவத்தை நீங்க மேற்கொள்வதற்கு தான் மன்னிப்பும் கிருபையும் உங்களுக்கு தேவ பலனாய் உங்களுக்குள்ளாக இருக்கிறது. ஹல்லேலூயா. இப்போ இந்த ஜனங்கள் என்ன செய்றாங்க? பாவம் செய்தார்கள், பாவத்தை அறிக்கையிட்டார்கள், உடனே மறுபடியும் தேவனுக்கு விரோதமாக மறுபடியும் போறாங்க. அவர் என்ன சொல்லல. அந்த வசனங்களை நன்றாக வாசிக்கும் பொழுது அங்க என்ன சொல்லப்படுகிறது? அவங்க ஏறி போனாங்க. மோசே சொல்றாரு, உங்களோட யார் இல்ல? தேவன் இல்ல, கர்த்தர் இல்ல. உங்களோட கர்த்தர் இல்ல, நீங்க போல ஏறி போறீங்க. அங்க உங்களுக்கு முன்பதாக இருக்கிறது யாரு? கானானியரும் ஆமலேக்கியரும் இருக்கிறாங்க. உங்களை என்ன செஞ்சிருவாங்க? முறியடிச்சிருவாங்க. நீங்க போகாதீங்க. ஏன்னா உங்களால ஜெயம் கிடையாது. இன்னைக்கு நிறைய பேர்த்தோட வாழ்க்கையில ஏன் ஜெயம் இல்லை அப்படின்னு சொன்னா, தேவனுடைய வார்த்தைய கேட்காம நம்மளே கிளம்பி போறதுதான் ஜெயம் இல்லாததுக்கு காரணம், தோல்விக்கு காரணம் அதுதான். இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன செஞ்சாங்க? ஒரு திருப்தி, பாவ அறிக்கையிட்டுட்டோம், இப்ப தேவன் நமக்கு கூட வந்துருவாரு, இருப்பாரு. மோசே சொல்றாரு, நீங்க போகாதீங்க, ஏன்னா உங்களுடைய மத்தியில தேவன் இல்ல அப்படிங்கிறார். இல்ல வசனம் அழகா சொல்லுது. கீழே பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, உடன்படிக்கை பெட்டியும் மோசேயும் கூடாரத்திலேயே இருந்தார்கள். என்ன அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆசரிப்பு கூடாரத்திலேயே மோசேயும் உடன்படிக்கை பெட்டியும் அங்கேயே இருந்தாச்சு. இவங்களுக்கு என்ன வழக்கம் தெரியுமா? இந்த இஸ்ரவேல் ஜனங்களோட வழக்கம் என்ன அப்படின்னா, இவங்க எங்க போனாலும் இவங்களை வழி நடத்துவதற்கு ஒரு நபர் வேணும். 1. 2, உடன்படிக்கை பெட்டி இவங்களுக்கு முன்னாடி போகணும். உடன்படிக்கை பெட்டி முன்னாடி போனா தான் இவங்க நம்பி பின்னாடி போவாங்க. இப்படித்தான் வழக்கமா வந்தாங்க. யோர்தான் ஆற்றை கடக்கும் முன்பதாக உடன்படிக்கை பெட்டி முன்னாடி போச்சு. எரிகோவை அவர்கள் அழிக்கும் முன்பதாக, முற்றுகையிடும் முன்பதாக, சுதந்தரிக்கும் முன்பதாக உடன்படிக்கை பெட்டி முன்னாடி போச்சு. தாவீது அவர் பேராசி மலையில தேவனுடைய சமூகத்துல சத்தத்துக்காக காத்திருக்கிறாரு. தேவனுடைய சத்தம் கேட்ட பிறகு அவங்க போருக்கு போறதா அவங்களுடைய வழக்கம். ஆனா இப்ப அந்த வழக்கம் என்ன ஆயிடுச்சு? மாறி இவங்க என்ன செய்றாங்க? துணிந்து போறார்கள். வசனம் சொல்லுது. என்ன செய்றாங்க? ஏறி போறாங்க, துணிந்து போறாங்க. ஏன்னா தேவன் எனக்கு சுதந்திரமாக கொடுத்துட்டாரு, அது எனக்கு வாக்குத்தத்தம் பண்ணிட்டாரு. நம்மள நிறைய பேர் அதான் நினைக்கிறோம், தேவன் எனக்கு வாக்குத்தத்தத்தை கொடுத்துட்டாரு. வாக்குத்தத்தத்தை கொடுத்துட்டாருன்னா திருப்பி அந்த வாக்குத்தத்தத்தை நோக்கியே நான் பிரயாணப்பட்டலாம் நினைக்கிறீங்க. அது தவறு. உங்களுக்கு வாக்கு தத்துவம் முக்கியம் அல்ல, வாக்கு தத்தத்தை தந்தவர் முக்கியம். ஹல்லேலூயா. நீங்க வாக்கு தத்தத்தை தந்தவரை நோக்கி போனீங்கன்னா அங்கேயே நீங்க வாக்கு தத்தத்தை சுதந்திரித்துக்கிட்டே தான் போவீங்க. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தானியேலுடைய காலகட்டத்தில் சாலமன் ராஜா ஒரு ஜெபிக்கிறாரு. என்ன ஜெபம் அப்படின்னா, இந்த ஆலயத்தை நோக்கி, இந்த திசையை நோக்கி ஜெபிச்சா நீங்க என்ன செய்யணும்? ஜெபத்தை கேட்கணும்னு சொன்னாரு. அதுக்கப்புறம் அந்த ஆலயத்தை நோக்கி ஜெபிச்சா ஜெபம் கேட்கப்பட்டது. அங்க போய் ஜெபிச்சாவே ஜெபம் கேட்கப்பட்டது. திசையை நோக்கி ஜெபிச்சாவே ஜெபம் கேட்கப்பட்டது. இன்னைக்கும் திசைக்கு முக்கியத்துவம் ஆயிருச்சு. ஓகே. ஆனா காலங்கள் கடக்க இப்போ தேவனை மறந்து ஆலயத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. புதிய ஏற்பாட்டில் வரும் பொழுது நாங்க எருசலேம் தேவாலயத்துக்கு தொழுக போவோம். என்னது? அங்க எருசலேம் தேவாலயம், அதுதான் உங்களுக்கு ஒரு பெரிய ஐடென்டிட்டி, லேண்ட்மார்க். அவங்களுக்கு தேவனை மறந்தார்கள். தேவனால் ஏற்படுத்தப்பட்ட ஆலயத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்தார்கள்.
அதே மாதிரி தான் இஸ்ரவேல் ஜனங்கள் வாக்குத்தத்தத்தை பெற்ற உடனே வாக்குத்தத்தத்தை தான் முக்கியம் நினைச்சாங்க. வாக்குத்தத்தம் பண்ணினவருடைய சத்தத்தை கேளாதபடிக்கு அவர்கள் துணிந்து முன்னேறி அந்த மலையில கானானியரை எதிர்த்து அவர்கள் பிரயாணப்பட்டார்கள். இன்னைக்கு நம்மளுடைய பிரயாணம் எதை நோக்கி இருக்கிறது? வாக்குத்தத்தத்தை கொடுத்தவருடைய நோக்கி இருக்கிறதா, இல்ல வாக்கு தத்தத்தை நோக்கி இருக்கிறதா? நம்மளுடைய பிரயாணம் வாக்கு தத்தத்தை கொடுத்தவரை நோக்கி இருக்கணும். அவரை நோக்கி நீங்க பிரயாணப்படும் பொழுது அந்த பிரயாணத்திலேயே அவர் வாக்கு தத்தத்தை கொடுத்து கொண்டே இருப்பார், அதை நிறைவேற்றிக் கொண்டே இருப்பார். அதை விட்டுக்கிட்டு உங்களுடைய போக்கஸ் வாக்கு தத்தம் தான் சொன்னீங்கன்னா அது குறுகியவற்றோன்னு அர்த்தம், அது ஆசீர்வாதம் இல்லைன்னு அர்த்தம். அவருக்குள் சகலமும் அடங்கி இருக்கிறது, ஆசீர்வாதம் அனைத்தும் அவருக்குள் இருக்கிறது. ஓகே, இப்போ அடுத்த வருமா, இவங்க யாரை எதிர்த்து போறாங்க? கானானியரை எதிர்த்து போறாங்க. கானானியர் யார்? இந்த கானானியர் எங்க பைபிள் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ், கானானியர் யார்? எல்லாரும் அப்படியே இதுவரைக்கும் அவ்வளோ பவ்யமா இருந்ததை நான் பார்த்ததே இல்லப்பா. கானான். ஓகே, ஸோ கானானியர், கானானியர் அப்படிங்கிறது நோவா, நோவாவுடைய மகன் காம், காமுடைய சந்ததி. ஆனா தேவன் இந்த கானானியரை அவர் என்ன செய்றாரு? சபிக்கிறார். கானான சபிக்கிறார். ஏன் அப்படிங்கிறது விளக்கம் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் நான். சபிக்கிறார். தகாத ஒரு உறவுல பிறந்த ஒரு சந்ததி தான் கானான். வசனங்கள் அதற்கு ஆதாரமாக அதிகமாக இருக்குது. ஓகே, ஸோ அப்படி ஒரு சந்ததியில பிறந்த இது. ஸோ கானான் அப்படிங்கிறது எதற்கு அது மாதிரியான ஒரு தவறான ஒரு காரியத்தை அந்த காம் செய்தான் அப்படின்னு சொன்னா, உலகமெல்லாம் அழிஞ்ச பிறகு இப்போ அங்க யார் தான் இருக்காங்க? ஒரு லிமிட்டட் பீப்புள் தான் இருக்கிறாங்க. இதுல நான் தான் பெரியவன் அப்படின்னு சொல்லி காட்டுவதற்காக இதை செய்தான். இதேதான் தாவீதினுடைய மனைவியை அப்சலோமன் என்ன செய்தான்? இனி தாவீது இல்ல பவரு, இனி பவர் நான் தான் சொல்லி தான் அப்படிங்கிறத காட்டுவதற்காக, தன்னுடைய அதிகாரத்தை காட்டுவதற்காக துணிந்து செய்தான். ரூபனியா செய்தான் அந்த அதிகாரத்தை காட்டுவதற்காக. அப்போ கானானுடைய ஆவி அப்படின்னு சொன்னா அதிகாரத்தை காட்டுவது, சுயத்தை காட்டுவது, பரிசுத்த குலைச்சலை காட்டுவது. இதுதான் கானானியருடைய ஆவி. இந்த கானானியருடைய ஆவிய எதிர்த்து இவங்க இப்ப என்ன செய்றாங்க? போறாங்க. இன்னைக்கு நம்மளும் கானானியரோட ஆவி நம்மளுடைய சபையில, நம்மளுடைய வீட்டுல, நம்மளுடைய குடும்பத்துல, நம்ம வேலை செய்யக்கூடிய இடத்துல, எல்லா இடத்துலயும் இருக்கும் கானானியருடைய ஆவி. எங்க போனாலும் தான் தான் அப்படின்னு சொல்லி கொண்டு ஒரு சில ஆவிகள் இருக்கும். அதெல்லாம் உங்க கண்ணுக்கு முன்பதாக வரும். ஆனா தேவன் சொல்றாரு, இது எல்லாம் உன் கையில என்ன செய்வேன்? ஒப்பு கொடுப்பேன். ஆனா நான் ஒப்பு கொடுக்கிற வரைக்கும் நீ என்ன செய்யணும்? அமைதியா இருக்கணும், அமைதியா இருக்கணும். இப்போ இந்த கானானியரை எதிர்த்து தான் இஸ்ரவேல் ஜனங்கள் போறாங்க. போகும்போதுதான் மோசே சொல்றாரு, தேவன் உங்கள் நடுவில் இல்ல, தேவன் உங்கள் நடுவில் இல்லை. அப்போ இவங்களுடைய தோல்விக்கு காரணம், இவங்க முறியடிக்கப்பட்டதுடைய காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, தேவன் அவர்கள் மத்தியில் இல்ல, வாசம் பண்ணல. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ தேவன் ஆதியில என்ன இருந்தாரு? பாவம் செய்து அவர் அங்க இருந்தாரு பரலோகத்துல. இருந்தாலும் தன்னுடைய மக்களோட அவர் வாசம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு, தன்னுடைய மக்கள் மத்தியில இருக்கணும்னு சொல்லி மோசையை அழைத்து என்ன செய்ய சொன்னாரு? ஆசாரிப்பு கூடாரத்தை செய்ய சொன்னார். ஏன்னா நான் உங்க மத்தியில நான் வாசம் பண்ணணும்னு சொன்னாரு. டென்ட்டை போடுங்க, ஆசாரிப்பு கூடாரத்தை ஏற்படுத்துங்கன்ட்டு. அதுக்கப்புறம் பார்த்தாரு, இது எங்கெல்லாம் போகுதோ அங்கெல்லாம் தூக்கி தூக்கி போய்கொண்டே இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு அடுத்ததா சொன்னாரு, ஆலயத்துல நான் வாசம் பண்றேன்னாரு. அடுத்தது என்ன செஞ்சாரு? ஒரு பர்மனண்டா ஆலயத்துல
நான் வாசம் பண்றேன்னாரு. அதுவும் அவருக்கு திருப்தி இல்லை. மூன்றாவது கட்டமாக அவர் சொல்றார், நான் உங்களுக்குள்ளே வாசம் பண்றேன். ஹல்லேலூயா. இப்போ தேவன் என்ன செய்யல, நமக்குள்ள அவர் இருந்தார் அப்படின்னு சொன்னா, அவருடைய சத்தத்தை நம்ம கேட்டோம்னு சொன்னா, நம்ம அதை எதிர்த்து இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஆவிகளையும் நம்ம என்ன செய்வோம், மேற்கொள்ளுவோம். அதை நம்ம மேற்கொள்ளல அப்படின்னா என்ன அர்த்தம், என் கூட இல்ல, என் கூட அவர் என்ன செய்யல இல்ல, என்னுடைய குடும்பத்தில் அவரு இல்ல. ஏன் என்னால ஜெயம் எடுக்க முடியல அப்படின்னா, என்னுடைய குடும்பத்தில் அவர் இல்ல. எத்தனை பேர்த்தோட குடும்பத்தில் அவர் இன்னமும் வாசம் பண்றாரு? எத்தனை பேர்த்தால சொல்ல முடியும்? ஒரு கை மட்டும்தான் எழும்புது. எத்தனை பேர்த்தால சொல்ல முடியும் என் குடும்பத்தில்? நல்லா யோசித்து பாருங்க. ஒரு சில எக்ஸாம்பிள்லாம் சொல்றேன், யோசித்து பார்க்கணும். உங்க வீட்டுக்கு இந்த பெண்கள் இருக்காங்க, ஆண்களை விட்டுருவோம், பெண்களுக்கு வருவான். உங்க வீட்டுக்கு மாமியார் வந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த மருமகளை எப்படி இருப்பாங்க தெரியுமா? சத்தம் போடாத, படி, ஏன் பெரியவங்க இருக்கிறாங்க, ஒரு 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 மரியாதை இருக்கும் பார்த்தீங்களா? ஸோ உலகத்தில் இருக்க சாதாரண ஒரு தாய்க்கும் தகப்பனும் வீட்டுக்கு வந்தாவே அந்த ஒரு மரியாதைன்னா, நம்ம இயேசு கிறிஸ்துவ வீட்டு உள்ளாடி வச்சுக்கிட்டு நம்ம சண்டை போடலாமா? கெட்ட வார்த்தை பேசலாமா? வீம்பு பிடிக்கலாமா? சமாதானம் இல்லை அப்படின்னா நம்ம வீட்டில் இருக்கிறவர் என்ன செஞ்சிருவாரு, நீங்கெல்லாம் முடிங்க, நான் போயிட்டு வாரேன்னு சொல்லி போயிடுவாரு. நம்ம வீட்டுக்கு நம்ம அப்பாவே வராங்க, நம்ம வீட்டில் சண்டை போட்டு இருந்தா என்ன சொல்லுவாங்க, சரி சூழ்நிலை சரியில்லை, நான் அப்புறம் வரேன்ப்பா அப்படின்னு சொல்ற மாதிரி அவர் என்ன செஞ்சிருவாரு, எல்லாம் முடிங்க, நான் வாரேன், அப்புறம் வாரேன், சூழ்நிலை சரியில்லை, நான் போயிட்டு வாரேன். ஜெரின் சிரிக்கிறத பார்த்தா அனுபவம் அதிகமா இருக்கும் போல தெரியுது. ஸோ அதான் அப்போ ஒரு நம்மளுடைய குடும்பத்தில் ஆவியானவர் வாசம் பண்ணினார் அப்படின்னு சொன்னா குடும்பங்கள் எப்படி இருக்கும், ஒரு சமாதானத்தோட இருக்கும். இன்னைக்கு நம்மளோட குடும்பத்தில் ஆவியானவர் வாசம் பண்றாரா? தேவன் நம்மளோட குடும்பத்தில் வாசம் பண்றாரா? நம் மத்தியில் அவர் இருக்கிறாரா? மோசே சொல்றாரு, உங்க மத்தியில் ஆண்டவர் என்ன செய்யல இல்ல, அதனால நீங்க போகாதீங்க, உங்களுக்கு வெற்றி இல்லைங்கிறாரு. அதையும் மீறி தான் இவங்க என்ன செய்றாங்க, போறாங்க. போனா இவங்க மேல மலைக்கு மேல ஏறுறாங்க. மேல இருந்து கீழே யார் இறங்குறா, கானானியர் இறங்குறாங்க. இறங்கி இஸ்ரவேல் ஜனங்களை என்ன செய்றாங்க, முறியடித்தார்கள். இஸ்ரவேல் ஜனங்களை முறியடித்தார்கள். முறியடித்த அந்த இடம்தான் என்ன பேரு, ஓர்மா. அந்த இடம்தான் ஓர்மா. ஆக்சுவலா இந்த இடத்துல பழைய பைபிள், அதாவது எபிரேய பைபிள் நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஓர்மான்கிற பேர் கிடையாது. ஏன்னா இந்த இடத்துக்கு இப்போ ஓர்மான் பேர் வரல, அது ஓர்மா தான். இப்போ அந்த பேர் ஓர்மான்கிற பேர் வரல. இப்போ அந்த இடத்துக்கு என்ன பேர் இருந்துச்சு அப்படின்னா, நீங்க நியாயாதிபதிகளுடைய புஸ்தகம் 1வது அதிகாரம் 17வது வசனத்தை வாசிங்களா. நியாயாதிபதிகள் 1வது அதிகாரம் 17வது வசனம். கானானியர் எங்க குடியிருந்தாங்களா, சேபாத். இந்த சேபாத்துடைய இன்னொரு பேர் தான் நம்ம இப்ப பார்த்த ஓர்மா. வாசிங்க அதை தொடர்ந்து. கானானியரை முறியடித்து சோ ஓர்மான்கிறது அந்த பட்டணத்தோடைய புது பெயர் ஓர்மா. அந்த பட்டணத்தோட பழைய பேர் என்னதான், சேபாத். அந்த பழைய பேரு சேபாத். இப்போ என்ன செய்றாங்க, இஸ்ரவேல் ஜனங்கள் கானானியரை எதிர்த்து போனாங்க. கானானியர் இஸ்ரவேலை எதிர்த்து இறங்கி இஸ்ரவேலை முறியடித்து அந்த இடத்துக்கு என்ன பேரா, ஓர்மா. ஓகே, சேபாத் ஏதோ ஒன்று. அதில் 2 சொல்றாங்க, சேபாத் சேபத்தா அப்படிங்கிற 2 பேர் பைபிளை இடம் பெறுது. அதுக்கு இன்னொரு இது வாசிக்க வேண்டும் சொன்னா 2 நாளாகமம் 14வது அதிகாரம் 10வது வசனம். 2 நாளாகமம் 2ஆம் நாளாகமம் 14:10. இந்த செப்பத்தா அப்படிங்கிறதும்
இதுக்கு முன்னாடி நீங்க பார்த்த சேபாத்துங்கிறதும் ஒண்ணுதான். இங்கிலீஷ்ல ஒரே மாதிரி தான் மூல பாஷையில இருக்கு. ஆனா அது பிற்பாடு அது டிரான்ஸ்லேஷன்ஸ்ல கொஞ்சம் மாறுது. ஓகே, இப்போ நம்ம இந்த பேரை வைத்துக்கோம், ஒரு பழைய பேர். இப்போ இஸ்ரவேலர்கள் முறியடிக்கப்பட்ட ஒரு இடம், அந்த இடத்த விட்டுருவோம். அந்த இடம் இஸ்ரவேல் என்ன செய்யப்பட்டது? முறியடிக்கப்பட்டது. ஏன் முறியடிக்கப்பட்டது? ஏன்னா தேவன் அவர்களோடு இல்லை. தேவன் அவர்களோடு இல்லை. என்னதான் பாவத்தை அறிக்கையிட்டாலும் தேவன் அவர்களோடு இல்லை. அதனால அவங்க என்ன செஞ்சாங்க? தோற்கடிக்கப்பட்டார்கள். இந்த சம்பவம் அவர்கள் எகிப்தை விட்டு வெளியேறி 2வது வருஷத்துல நடக்குது. இந்த சம்பவம் 38 வருஷம் கழியுது. 38 வருஷம் கழிஞ்ச பிறகு அதே இடத்துல நிற்கிறாங்க. இப்போ தேவன் என்ன செய்றாரு? அவர்கள் மேல் இரக்கம் கொள்கிறார். உங்களோட வேதாகமத்தை திருப்புங்க. இப்போ திருப்புங்க வேதாகமத்தை. என்னாகமுடைய புஸ்தகம் 21வது அதிகாரம் 1வது வசனத்தை எடுப்போம். போதும். இப்போ என்னாகமம் 14வது அதிகாரத்துக்கும் என்னாகமம் 21வது அதிகாரத்துக்கும் 38 வருஷம் கேப். 38 வருஷம். ஆதியில இவங்க என்ன செஞ்சாங்க? கானானியரை எதிர்த்து போனாங்க, தோல்வியை சந்தித்தார்கள். இப்போ கானானியர் வேவுக்காரர் காண்பித்த வழியாக இஸ்ரவேல் வாராங்க அப்படின்னு சொல்லி இஸ்ரவேலை இப்ப எதிர்த்து மறுபடியும் எதிர்த்தது யாரு? கானானியர் எதிர்த்து அவங்கள மேற்கொண்டு அதுல கொஞ்சம் வேத்த பிடித்து என்ன செஞ்சிட்டாங்க? சிறை பிடித்து கொண்டு போனார்கள். மறுபடியும் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒரு தோல்வி. மறுபடியும் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒரு தோல்வி. இப்ப ஏன் தோத்தாங்க? இன்னும் தேவனுடைய வேலை வரல. இன்னும் தேவனுடைய வேலை வரல. அடுத்த வசனம் வாசிங்க. பொருத்தனை பண்ணினார்கள். பிரதிஷ்டை அல்லது பொருத்தனை பண்ணினார்கள். ஓகே, ஆக்சுவலா கம்பேர் பண்றோம். தேவன் வாக்குத்தத்தம் பண்ணிட்டாருன்னு சொல்லிட்டு தேவனுடைய சத்தத்தை கேட்காம தேவனோட உடன்படிக்கையும் எடுக்காம மோசேயினுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாம இவங்க என்ன செஞ்சாங்க? மலையின் மேல ஏறி போனாங்க. கானானியரை நம்ம எப்படி மேற்கொண்டலாம்னு சொல்லி ஏறி போனாங்க, தோல்வியை சந்திச்சாங்க. இப்போ அதே கானானியர் 38 வருஷம் கழித்து அதே கானானியர் இஸ்ரவேல் ஜனங்களை சிறைப்பிடித்து போன பொழுது இஸ்ரவேல் ஜனங்கள் இப்ப என்ன செய்றாங்களா? இஸ்ரவேல் கர்த்தரை நோக்கி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 38 வருஷம் பாடம் என்ன சொல்லுது? இப்போ நீ என்ன செஞ்சிடாத? போயிடாத. ஏற்கனவே போய் நீ தோத்த, இப்போ போகாத. அப்போ 38 வருஷமா அவங்க கற்றுக்கொண்ட ஒரு பாடம் என்ன? தேவனோட நோக்கணும், தேவனை நோக்கணும். அப்போ இப்பதான் சொல்றாங்க இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனை நோக்கி, தேவரீர் இந்த ஜனங்களை, எந்த ஜனங்களை? கானானியரை எங்க கையில நீங்க ஒப்பு கொடுத்தால் அவர்களுடைய பட்டணங்களை முழுவதுமாக நாங்க என்ன செய்வோம்? சங்காரம் பண்ணுவோம் சொல்லி ஒரு பொருத்தனை பண்ண ஆரம்பிச்சாங்க. தேவனை நோக்கி தேவனிடத்துல பொருத்தனை பண்ணி இந்த 2 காரியமும் அவங்க என்ன செய்யல. ஆனா இப்போ அவங்களுக்கு புத்தி தெளிந்தது. 38 வருஷம் ஆச்சு அந்த புத்தி தெளிகிறதுக்கு. இப்போ அவங்க தேவனோட இடத்துல கேட்கிறாங்க, நீர் அந்த மக்களை நீர் எங்க கைக்கு என்ன செய்யுங்க? ஒப்பு கொடுங்க, நாங்க முற்றிலுமாக அழிப்போம். ஏன்னா நீர் சொல்லியிருக்கிறீரு கானானியரை முற்றிலுமாக அழிக்க வேண்டும் சொல்லியிருக்கிறீர். 2வது ஒண்ணு சொன்னாரு, கானானியரை பார்த்து என்ன செய்யக்கூடாது? பயப்படக்கூடாதுன்னு சொல்லிட்டாரு. நீ கானானியரை பார்த்து என்ன செய்யக்கூடாது? பயப்படக்கூடாது. அது பெரிய ஜாதி தான், அது பெரிய ஜாதி. ஆனா நீ என்ன செய்யக்கூடாது? பயப்படக்கூடாது. ஒண்ணு கூட வைக்க கூடாது. கானானியரை முழுவதுமாக நீ என்ன செய்யணும்? அழிக்கணும்னு சொல்லிட்டாரு.
இப்போ அவங்க தேவனோட சமூகத்துல முறையிடுறாங்க, நாங்க ஒரு பொருத்தனை பண்றோம், அந்த ஜனங்களை எங்கள் இடத்துல நீங்க என்ன செய்யுங்க, ஒப்பு கொடுங்கன்னு சொல்லி தேவனோட சமூகத்துல இப்ப கேட்குறாங்க. நம்மளோட வாழ்க்கையிலேயே நம்மளும் அநேக நேரம் சுயம் நமக்கு மேல எழும்பி நம்மளா செயல்பட்டுறான். ஆனா பாடம் கற்றுக்கொண்ட பிறகு நம்ம என்ன செய்வோம், தேவனுடைய சமூகத்துல காத்திருப்போம். ஆனா தாவீது பார்த்தீங்கன்னா ஒரு போருக்கு போறதுக்கு முன்பதாக தேவனிடத்துல கேட்டு தான் போனார் தாவீது. நம்மளோட வாழ்க்கையில தேவனுக்கிட்ட கேட்டு நம்ம செய்யறோமா? தேவனிடத்துல பதிலை பெற்றுதான் நம்ம செய்யறோமா? தேவன் சொல்றாரு, கானானியரை பார்த்து நீ பயப்படாதா, கானானியரை பார்த்து நீ என்ன செய்யாத, பயப்படாதா. வாசிங்க 3வது வசனம். ஹல்லேலூயா. இப்போ தேவன் என்ன செஞ்சிட்டாரு, நீ இப்ப என்கிட்ட என்ன செஞ்சிருக்கிற, என்னை நோக்கி நீ விண்ணப்பம் பண்ணியிருக்க, கேட்டிருக்க, ஒரு பொருத்தனை பண்ணியிருக்கிற, அதனால நான் என்ன செய்யறேன், இந்த கானானியரை உன்னுடைய கையில நான் என்ன செய்யறேன், ஒப்பு கொடுக்கிறேன்னு சொல்லி இப்போ அவர் ஒப்பு கொடுத்திருக்கிறாரு. இதுக்கு முன்னாடி அவர் என்ன செய்யல, ஒப்பு கொடுக்கல. கானானியர் இஸ்ரவேலர் மேற்கொண்டாங்க. ஆனா இப்போ இஸ்ரவேலர் யாரை மேற்கொள்றாங்க, கானானியரை மேற்கொள்றாங்க. வாசிங்க தொடர்ந்து. இப்பந்தாங்க அந்த இடத்துக்கு பேர் என்னவா, ஓர்மா. பேர் என்ன, ஓர்மா. அப்போ ஓர்மானா என்ன அர்த்தம், நான் தேவனோடு என்ன செய்ய, ஒரு பொருத்தனை பண்ணுனேன்னு அர்த்தம். தேவனோடு ஒரு பொருத்தனை பண்ணுனேன். 2 ஓர்மா என்பது என்ன அர்த்தம், நான் சங்காரம் பண்ணுகிறேன் அர்த்தம். சங்காரம், ஓர்மா என்பது சங்காரம். அப்போ தேவனுடைய சமூகத்துல இவங்க தோல்வியை சந்திச்சாலும் இப்ப ஜெயத்தை பெறறதுக்கு ஒரு காரணம் என்ன, தேவனை நோக்கி பார்த்தார்கள். தேவன் கானானியரை இவங்க கையில, இஸ்ரவேல் கையில ஒப்பு கொடுத்தது நிமித்தம் இவங்க என்ன செஞ்சாங்க, ஜெயித்தாங்க. அந்த ஜெயித்த இடத்துக்கு தான் ஓர்மா. ஹல்லேலூயா. ஜெயித்த இடத்துக்கு தான் ஓர்மா. அப்போ ஓர்மா நம்மளோட வாழ்க்கையில வேணுமா? ஓர்மா ஜெயம் எடுத்த இடம். ஓர்மா ஜெயம் எடுத்த இடம். தேவன் எனக்கு கானானியரை என்னை எதிர்த்து பலத்த ஒரு துருவா இருந்த அந்த கானானியரை என் கையில ஒப்பு கொடுத்த ஒரு இடம் தான் ஓர்மா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பேர்த்தோட வாழ்க்கையில இன்னும் கானானியரோட ஆவி இருக்குது. நம்மளை அடிமைப்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய கானானியருடைய ஆவி இன்னும் எத்தனை பேர்த்தோட வாழ்க்கையில இருக்கு? மேற்கொண்டுட்டீங்களா? தேவனிடத்துல கேளுங்க, அதை ஓவர் கம் பண்றதுக்கு பலத்தை தாங்கன்னு கேளுங்க. இன்னைக்கு தேவன் சொல்றாரு, நான் கானானியரை உங்களுடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கானானியரை உங்க கரத்துல நான் ஒப்பு கொடுக்கிறேன். நான் உங்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசம்தான். அந்த தேசத்தை இப்ப நீங்க சுதந்திரிக்க போறீங்க. அதுல முதல் தடையா இருக்கக்கூடிய கானானியரா நீங்க இன்னைக்கு முறியடித்து அந்த இடத்துக்கு ஓர்மா என்று நீங்க என்ன செய்றீங்க, பேர் வைக்க போறீங்க. ஓர்மா என்றால் சங்காரம் பண்ணினேன். யார சங்காரம் பண்ணுனா, கானானியரை முற்றிலுமாக நான் அழித்தேன். ஹல்லேலூயா. எதெல்லாம் என்ன மேற்கொண்டிருந்ததோ அதை எல்லாத்தையும் தேவன் என் கரத்துல கொடுத்து அதை மேற்கொள்ளும்படி, அதை அழிக்கும்படியாக, அதை சங்காரம் பண்ணும்படியாக இன்றைக்கு தேவன் கொடுத்தாரே, அதுதான் ஓர்மா. ஹல்லேலூயா. உங்களுடைய வாழ்க்கையில ஒரு ஓர்மா வேணும் அப்படின்னா தேவனை நோக்கி கேட்கணும். ஹல்லேலூயா. தேவனை நோக்கி கேட்கணும். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு 38 வருஷம் ஆயிடுச்சு இந்த கானானியரை மேற்கொள்ளுவதற்கு. தேவன் சொல்றாரு, என்னை நோக்கி கூப்பிடுங்க, என்கிட்ட கேளுங்க, உங்களுக்கு போதுமான பலனை நான் தரேங்கிறாரு. அவர் என்ன செய்யற, அப்பப்ப நம்ம இடத்துல வந்து வாசம் பண்ணிக்கிட்டு போகக்கூடிய நபர் அல்லங்க தேவன். எப்பொழுதுமாக நமக்குள்ளாக வாசம் பண்ணுகிறவர். ஹல்லேலூயா. எப்பொழுது நமக்குள்ளாக வாசம் பண்ணுகிறவர். அவர் சொல்றாரு, உங்களோட வாழ்க்கையில இன்றைக்கு ஒரு ஓர்மா வர வேண்டும் அப்படின்னு சொன்னா நீங்க என்ன செய்யப்பட வேண்டாம்,
எதெல்லாம் உங்களை முடியாது நீங்க நினைச்சீங்களோ அது எல்லாமே நீங்க மேற்கொள்ள போறீங்கிற ஒரு இது. அதனால தான் அவர் சொல்றாரு, நீ கானானியரை பார்த்து என்ன செய்யாத, பயப்படாத. எதை பார்த்தெல்லாம் பயப்படுறீங்க, எதை பார்த்தெல்லாம் பயப்படுறீங்க, அது எல்லாமே கானானியருடைய ஆவி நினைங்க. அது எல்லாமே கானானியருடைய ஆவி. அந்த ஆவி எல்லாம் தேவன் இன்னைக்கு என்னோட கரத்துல கொடுக்குறாரு, நான் ஜெயத்தை எடுக்க போறேங்கிற அது மட்டும் நீங்க இது பண்ணுங்க. பிரதிஷ்டை, தேவனுக்காக பிரதிஷ்டை பண்ண இடம், தேவனுக்காக பொருத்தனை பண்ண இடம். என்ன மிரட்டி கொண்டு இருந்த கானானியருடைய ஆவியை முற்றிலுமாக அழித்த ஒரு இடம் தான் ஓர்மா. இன்னைக்கு தேவன் நம்மளோட வாழ்க்கையில அந்த ஓர்மாவை அவர் நம்ம இடத்துல கொடுத்திருக்கிறார். என்ன சொல்றாரு, நான் உலகத்தை ஜெயித்தது போல நீங்களும் உலகத்தை ஜெயிங்க. அப்ப ஜெயத்தை நம்ம இடத்துல கொடுத்துட்டார். நம்ம இன்னும் யூஸ் பண்ணாம இருக்கிறோம். நம்ம இன்னும் யூஸ் பண்ணல. எதெல்லாம் பார்த்து பயப்படுறீங்க? எதிர்காலத்தை நினைச்சா, எக்ஸாமை நினைச்சா, எதை நினைச்சு பயப்படுறீங்க? நீங்க பயப்படுற எல்லாத்தின் மேல தேவன் உங்களுக்கு ஒரு ஜெயத்தை கொடுக்க போறார். ஹல்லேலூயா. நீங்க பயந்த எல்லா காரியத்தின் மேலும் அவர் உங்களுக்கு ஒரு ஜெயத்தை கொடுப்பார். உங்களோட கரத்தில் அதை ஒப்பு கொடுப்பார். வருகிற நாட்கள்ல உங்களுடைய வாழ்க்கையில ஒரு ஓர்மா எரேமியா புலம்புறாரு, தன்னுடைய ஜனத்துக்காக புலம்புறாரு. அது மாதிரி எத்தனை பேர் உங்களோட குடும்பத்திற்காக தேவனுடைய சமூகத்துல புலம்பி அழுகிறீங்க? சொல்லுங்க, தேவனோட சமூகத்தை, தேவனை நோக்கி புலம்பி அழுகும் பொழுது தேவன் உங்களுக்கு ஒரு ஜெயத்தை கொடுக்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. நாம் யாவரும் எழுந்திருப்போம். எதெல்லாம் இன்னைக்கு நம்மளோட கரத்துல இருந்து எதெல்லாம் சிறைப்பிடித்து சாத்தான் கொண்டு போனானோ, எதெல்லாம் சிறைப்பிடித்து கொண்டு போனானோ, அதையெல்லாம் இன்றைக்கு இந்த மாதம் நாம திரும்ப பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு மாதம், the month of restoration. நம்மளோட வாக்கு தத்துவமும் அதை குறித்து தான் சொல்லப்படுது. நீங்க எதெல்லாம் உங்களுடைய கரத்துல இருந்து கானானியருடைய ஆவி எதெல்லாம் உங்களிடத்துல இருந்து எடுத்துக்கொண்டு போனதோ அதை எல்லாவற்றையும் தேவன் உங்களோட கரத்துல இப்ப ஒப்பு கொடுக்க போறார். நீங்க அதை எல்லாவற்றையும் திருப்பிக் கொள்ள போகிறீங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சிறைப்பட்டு போன ஒவ்வொரு காரியத்தையும் திரும்ப நான் பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு இடம் தான் ஓர்மா. ஹல்லேலூயா. என்னுடைய சுய பலன், இஸ்ரவேல் ஜனங்கள் அப்படிதான் நினைச்சாங்க. நம்ம வாக்குத்தத்தத்தை பெற்றுட்டோம், அதனால இந்த ஜனத்தை ஈஸியா நம்ம மேற்கொண்டலாம் நினைச்சாங்க. சுய பலம் உடைக்கப்பட்டு தேவ பலன் நமக்குள்ளாக பலமாய் கிரியை செய்த ஒரு இடம் தாங்க ஓர்மா. தேவனுடைய திட்டத்தையும் தேவனுடைய சத்தத்தையும் கேட்டு அழிக்க வேண்டிய கானானியருடைய ஆவிய இன்றைக்கு என் வாழ்க்கையில, என் குடும்பத்துல செயல்பட்டு கொண்டிருக்கிற கானானியருடைய ஆவிய நான் அழிக்கக்கூடிய ஒரு நேரம் தாங்க ஓர்மா. வாய்களை திறப்போம். தேவனுடைய சமூகத்துல வாய்களை திறந்து கேளுங்க. கர்த்தாவே, எல்லாவற்றையும் நான் மேற்கொள்ளும்படியாக என்னுடைய கரத்துல ஒப்பு கொடுங்கப்பா. கானானியருடைய ஆவிய என்னுடைய கரத்துல ஒப்பு கொடுங்கன்னு சொல்லி நம்ம கேட்போம். தேவன் சொல்றாரு, எப்போ நீங்க என்னிடத்துல கேட்கிறீங்களோ அப்போ உங்களுடைய கைகளை, உங்களுடைய விரல்களை நான் போருக்கு பழக்குவிக்கிறேன்னு சொல்றாரு. யுத்தம் உங்களுடையது அல்ல, யுத்தம் நான் செய்யறேங்கிறாரு. யுத்தம் கர்த்தருடையது. நீங்க செய்ய வேண்டியது தேவனுடைய சமூகத்துல கேட்டீங்கன்னா உங்களோட வாழ்க்கையில இன்றைக்கு அந்த ஓர்மா செயல்பட ஆரம்பிக்கும். ஹல்லேலூயா. எந்தெந்த காரியத்துல எல்லாம் சிறைப்பட்டு போனீங்க, என்னுடைய குடும்பத்துல ஒரு சமாதானம் இல்லாம போயிருச்சு, என்னுடைய குடும்பத்துல ஆசீர்வாதத்தை இந்த கானானியருடைய ஆவி பிடுங்கி சிறையெடுத்து போனதுன்னு நினைச்சீங்கன்னா அந்த ஆசீர்வாதத்திற்காக இன்றைக்கு கேளுங்க. உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கைய கானானியருடைய ஆவி சிறைப்பிடித்து சென்றதுன்னு நினைச்சீங்கன்னா இன்னைக்கு தேவனுடைய சமூகத்துல உங்களுடைய பிள்ளைகளுக்காக கேளுங்க. தேவன் இன்னைக்கு உங்களுக்கு போதிய ஒரு தேவ பலத்தை கொடுத்து
எதெல்லாம் உங்களை முடியாதுன்னு நினைச்சீங்களோ அது எல்லாவற்றிலும் ஜெயம் எடுக்கும்படியாக உங்களுக்கு ஒரு பலத்தை தருவாரானால் இன்றைக்கு அது ஓர்மா, இந்த நாள் ஒரு ஓர்மா எனப்படும் சொல்லலாம். மீட்டு எடுக்கக்கூடிய ஒரு பலத்தை தேவன் தருகிறார். ஹல்லேலூயா. இன்றைக்கு ஓர்மா, இந்த நேரம் ஓர்மா, இந்த நாள் ஓர்மா. ஏன்னா என்னை பயம்புறுத்தி கொண்டு இருந்த, என்னை சிறைப்படுத்தி போன எல்லாவற்றையும் என் தேவனோட கரத்துல ஒப்பு கொடுத்து அதை நான் மீட்டு எடுக்கும்படியாக தேவன் எனக்கு ஒரு விடுதலையை கொடுத்தாருன்னு சொன்னா அந்த நாள் உங்களுக்கு ஓர்மா. ஹல்லேலூயா. எல்லாரும் வாய்களை திறப்போம். வாய்களை திறந்து எந்தெந்த காரியம் உங்களுக்கு தான் தெரியும், எந்தெந்த காரியம் உங்களை இன்றைக்கு சிறைப்பிடித்து போனதுங்கிறது எல்லாம் பாருங்க, சிந்திங்க. உள்ளத்துக்குள்ள உங்களுக்குள்ளாக இருக்கக்கூடிய காரியத்தை தேவனுடைய சமூகத்துல தேவனை நோக்கி ஒரு பொருத்தனையோடு கூட நீங்க இந்த ராபோஜனத்துக்கு செல்வ முன்பதாக கேளுங்க. தேவனுடைய சமூகத்துல, கர்த்தாவே இந்த காரியம் எல்லாம் என்ன அடிமையாக்கி வைத்திருக்கப்பா, என்னை அடிமையாக்கி வைத்திருக்கு, இந்த காரியம் எல்லாம் என்னை சிறைப்படுத்தி வைத்திருக்குது, இது எல்லாவற்றையும் என் கரத்துல ஒப்பு கொடுங்க. நான் அதை மேற்கொள்ளணும், ஒரு ஜெயத்தை எடுக்கணும், இன்ற நாள் எனக்கு ஒரு ஓர்மாவாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி கேளுங்க. உங்களுடைய குடும்ப நன்மைக்காக, உங்களுடைய குடும்ப ஆசீர்வாதத்துக்காக எதெல்லாம் கானானியர் உங்க கரத்துல இருந்து எடுத்த எல்லாவற்றையும் அறிக்கையிடுங்க. வாய்களை திறந்து அறிக்கையிடுங்க. இதெல்லாம் என்னோட கரத்துல இன்னைக்கு நீங்க ஒப்பு கொடுங்கப்பா. என்னை எதிர்த்து நிக்கிற அந்த பாவத்துல சிறிதளவு கூட நான் மிச்சம் வைக்காதபடி முழுவதுமாக முற்றிலுமாக அந்த பாவத்தை என்னிலிருந்து வேரோடு நான் அகற்றுகிற ராஜா, அகற்றுகிற ஒரு புதிய ஜெயத்தை நீங்க எனக்கு தாங்க. ஏன்னா இன்றைக்கு இந்த நாள் எனக்கு ஓர்மா, இந்த நாள் எனக்கு ஒரு ஓர்மா. நீர் எதிரிகளை சங்காரம் பண்ணும்படியாக என்னோட கரத்துல ஒப்பு கொடுத்த நாள் அல்லவா இந்த நாள். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அதே இடம்தான், அதே கானானியர் தான், அதே எதிரிகள் தான். ஆனா குறிக்கப்பட்ட காலம் வந்தது. 38 வருஷம் கழித்து அதே இடத்துல, எந்த இடத்துல தேவன் இஸ்ரவேல் ஜனங்களை தோல்வியை சந்தித்தாரோ அதே இடத்துல மீண்டும் இஸ்ரவேல் ஜனங்கள் கானானியரை மேற்கொள்ள வேண்டும் என்று சொல்லி அதே இடத்துல தேவன் அவர்களுக்கு ஒரு ஜெயத்தை கொடுத்தார். அல்லேலூயா. கரங்களை தட்டி நம் தேவனுக்கு நன்றி செலுத்துவோமா? எந்தெந்த இடங்கள்ல நீங்க வெட்கப்பட்டீங்களோ, எந்தெந்த இடத்துல நீங்க தாழ்மைப்பட்டீங்களோ, எந்தெந்த இடத்துல நீங்க சிறுமைப்பட்டீங்களோ, எந்தெந்த இடத்துல அடிமைப்பட்டீங்களோ, எல்லாவற்றிலும் கூட அதே இடத்துல மீண்டும் ஒரு ஜெயத்தை எடுக்கும்படியாக உங்களுடைய வாழ்க்கையில ஒரு ஓர்மாவை தேவன் இன்றைக்கு கட்டளையிட்டு இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆவியானவர் சொல்கிறார், நான் சொன்ன வாக்குத்தத்தம் தாமதமாகும், ஆனா அது தடையாய் இருக்காது. அந்த வாக்குத்தத்தத்தை சுதந்திரிப்பதற்கு என்ன தடையோ அந்த தடையை நான் நீக்கி போட்டுவேன். ஆனா சொன்னதை நான் செய்து முடிக்கும் அழகவும் உன்னோடு கூட நான் இருப்பேன் சொல்றார். என்னோட வாழ்க்கையில சேபாத்து தான், தோல்விதான், ஆனாலும் கூட இன்றைய நாட்களில் ஒரு புது பலத்தை நான் இந்த ராபோஜனத்தின் மூலமாக ஒரு புது பலத்தை நான் பெறுகிறேன். இந்த பலம் என்னோட வாழ்க்கையில இனி சேபாத்தினாதபடிக்கு இனி அது ஓர்மாவாக காணப்படட்டும். முற்றிலுமாக எதிரிகளை அழித்த ஒரு புது பலன் விடுதலையோடு கூட இந்த நாளில் நான் கடந்து செல்ல எனக்கு நீங்க பலத்தை தாங்கன்னு சொல்லி வாய்களை திறந்து நம்ம ஜெபிப்போமா? ஒரு 2-3 நிமிடங்கள் தேவனுடைய சமூகத்துல ராபோஜனத்துக்கு செல்வதற்கு முன்பதாக உங்களை நீங்களே தேவனுடைய சமூகத்துல ஜெபிங்க. எந்தெந்த வழியாயெல்லாம் நான் கடந்து வந்தேன், எந்தெந்த வழியா நான் கடந்து வந்தேன், சோதனைகள் எல்லாம் சந்திச்சேன், அவமானங்கள் எல்லாம் சந்திச்சேன். ஆனாலும் என் தேவன் என்னோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. ஒரு புதிய ஜெயத்தை என் தேவன் எனக்கு தருகிறார். ஹல்லேலூயா. கண்களை மூடி
கண்களை மூடி நம்ம தொடர்ந்து செபிப்போமா? கண்களை மூடி தொடர்ந்து செபிப்போமா? தேவன் சொல்கிறார், நான் உன்னோடு கூட சதா நாட்களில் இருப்பேன், நேற்றும் என்றும் என்றும் மாறாதபடிக்கு உன்னோடு கூட நான் இருப்பேன். தடைகளெல்லாம் உடைத்து வழியை திறந்து உனக்கு ஒரு நல்ல ஒரு ஜெயத்தை நான் தருகிறேன்னு சொல்றார். வாய்களை திறப்போம் எல்லாரும். வாய்களை அடுத்த ஒரு 3 நிமிடங்கள் எல்லாம் வாய்களை திறப்போம். எல்லா வாய்களை திறப்போம். யாரையும் பார்க்காதீங்க, யாரையும் பார்க்காதீங்க. இன்றைக்கு நீங்க வாய்களை திறந்து தேவனிடத்துல கேட்பீங்கன்னு சொன்னா உங்களோட வாழ்க்கையில இன்னைக்கு ஓர்மா மெய்யாக செயல்பட ஆரம்பிக்கும். ஹல்லேலூயா. வாய்களை திறந்து தேவனுடைய சமூகத்துல, வாய்களை திறந்து தேவனுடைய சமூகத்துல செபிப்போம், கேட்போம். எந்தெந்த காரியங்கள் எதிர்கொண்டு வருகிற பரீட்சையா, இல்ல குடும்ப பிள்ளைகளுடைய சூழ்நிலைகளா, பிள்ளைகளுடைய எதிர்காலங்களா, வேலை காரியங்களா, எந்த காரியங்கள் என்னை பயமுறுத்தி கொண்டு இருக்கிறது, எந்த காரியங்கள் என்னை எதிர்த்து வருகிறது, எல்லாவற்றிலும் தேவன் எனக்கு ஒரு ஜெயத்தை கொடுக்க போகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.